ஜேர்னலிங்னா என்ன, ஜேர்னலிங் எப்படி பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும்னா நான் இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வேணால் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனல் டைரினா நம்ம என்ன எழுதுவோம், நம்மளுக்கு பிடிச்சது எழுதுவோம், அப்புறம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன், நம்ம ட்ரீம்ஸ், இது மாதிரி எல்லாம் எழுதுவோம் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு டைமரை செட் பண்ணிவிட்டு உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை எழுதுங்க. நான் ஏன் இந்த மாதிரி டைமரை செட் பண்ணி எழுத சொல்கிறேன்னா, அந்த 2 மினிட்ஸில் நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது மட்டும் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயிலாக நான் ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் எழுதி பார்த்துட்டு ஃபைனலாக நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. சரி, நம்ம இவ்வளோ விஷயம் நம்மளை பற்றி தெரியாமல் இருக்கோமா அன்னிட்டு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு டைமர் செட் பண்ணிவிட்டு நான் எழுத சொல்கிறேன். நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபைனலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களோட ஃபேவரட்டான திங்ஸ் எல்லாம் எழுதுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் சாப்பிட பிடிக்கும், ஃபேவரட்டான ஃபுட் ஐட்டம்ஸ், அப்புறம் எந்த மாதிரியான உங்களுக்கு பிளேசஸ்க்கு போகணும்னு ஆசை, இல்லை ஃபேவரட்டான பிளேசஸ் என்ன, இதெல்லாம் இன்ச் பை இன்ச் எல்லாமே லிஸ்ட் எழுதிட்டு பொறுமையாக யோசித்து எழுதுங்க. ஏன்னா நீங்கள் மற்ற விஷயத்துக்காகவோ மற்றவங்களுக்காகவோ நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பட் உங்களுக்காக, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் 1 ஹாரோ இல்லை 2 ஹார்ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒன்றுமே தப்பே இல்லை இல்லையா. அதனால தான் உங்கள் ஃபேவரட்டான திங்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து உங்களோட கோல்ஸ் எழுதுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இது. நீங்கள் உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுல எந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கீங்க, இல்லை என் கோல்ஸே வேறு, நான் வேறு ஆகணும்னு ஆசைப்பட்டேன் பட் என் லைஃபே வேறு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் எழுதுங்க. இப்போது நீங்கள் என்ன மாதிரியான கோல்ஸை நோக்கி மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க அன்றதையும் எழுதுங்க. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் எழுதுறதுனால உங்களுக்கு உங்களையே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க, இப்போது நீங்கள் இருக்கிற லைஃப்க்கு அது கொஞ்ச நாச்சு சம்மந்தப்பட்டிருக்கா அன்றது எல்லாத்தையுமே எழுதுங்க. இந்த மாதிரி எல்லாம் எழுதுறதுனால உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் லைஃப்பில். அதனால தான். ஸோ அடுத்து உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அன்றதெல்லாம் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சேட் மூமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்கள் ஜேர்னலிங்கோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தப்பு பண்ண தான் நிறைய விஷயத்த கற்றுக்குவீங்க இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசில் செஞ்ச தவறுகள்லேருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதெல்லாம் எழுதுறதுனால உங்கள் லைஃப்பை அப்படியே நீங்கள் ஒரு ரீகால் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். முக்கியமாக நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் பற்றி, நம்ம கூட இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சிருப்போம், நிறையா அடிபட்டிருப்போம் அவங்கனால. இதெல்லாம் கூட நீங்கள் உங்கள் டைரியோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வேறு எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணலான்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஏதாச்சும் தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் கூட நீங்கள் உங்கள் ஜேர்னலிங்கோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பீப்புள்கிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, யார்கிட்டையும் அதிகமாக நம்ம பழகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். பட் யார்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடாதுன்றதை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் பீப்புளுக்கு மேலே இருக்கிற ஒப்பீனியன்ஸ் எல்லாமே உங்கள் ஜேர்னலிங்கோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நீங்கள் சேடாக இருக்கும் போது இல்லை ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் போதெல்லாம் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க இதெல்லாம் கூட நீங்கள் நோட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு. நீங்கள் பென் எடுத்து உட்காந்திங்கன்னா நிறைய உங்களுக்கு தோணும், அதெல்லாம் எழுதுங்க. பிகாஸ் இங்கே டைம் இல்லை, அதனால் நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணலான்றது ஒரு சிலது நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், உங்கள் லைஃப்பில் நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது என்ன மாதிரியான விஷயம். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா அதை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிற பேட் ஹேபிட் என்ன இருக்கோ அதையும் எழுதுங்க. அப்புறம் உங்களை ஒரு வார்த்தையில் உங்களை பற்றி எழுத சொன்னால் நீங்கள் என்ன எழுதுவீங்க இதை எழுதுங்க. அப்புறம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாச்சும் பிக்கெஸ்ட்டாக அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த அச்சீவ்மெண்ட் பற்றி எழுதுங்க.
இன்னும் நிறைய கொஷின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தோன்றதெல்லாம் நீங்கள் உங்களையே கேட்டுட்டு அதுக்கான ஆன்சர்ஸை வந்து உங்களோட ஜேர்னலில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக நீங்கள் ஃபர்ஸ்ட்டு 2 மினிட்ஸ்லையும் இப்போயும் எழுதுனதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்றது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் அஹ்டிவாஸ் டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. பாய்.